இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைக்கு மத்தேயு நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 23 26 முடிய இயேசு கூறியது, வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! திருச்சட்டத்தின் முக்கிய போதனைகளாகிய நீதி, இரக்கம், நம்பிக்கை ஆகியவற்றை கடைபிடிக்காமல் விட்டுவிடுகிறீர்கள். இவற்றை கண்டிப்பாய் கடைபிடிக்க வேண்டும். அவற்றையும் விட்டுவிடக்கூடாது. குருட்டு வழிகாட்டிகளே, நீங்கள் பருகும்போது கொசுவை வடிகட்டி அகற்றுகிறீர்கள், ஆனால் ஒட்டகத்தையோ விழுங்கி விடுகிறீர்கள். இயேசு குறிப்பிடுகிறார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்தால் உண்மையிலேயே நமக்கு வெட்கத்தினால் நாம் தலை குனிந்து கொள்ள வேண்டும், கவிழ்ந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்று நம்மை அழைத்து கொண்டு நம்முடைய செயல்கள் எல்லாம் கிறிஸ்து எதிர்பார்ப்பதை போல அல்ல. கடவுள் உள்ளத்தை தானே பார்க்கிறார். 1 சாமுவேல் 16:7 நாம் வாசிக்கிறோம். சாமுவேல் என்ற அவரை தெரிந்தெடுக்கும் பொழுது என்ன ஆண்டவர் சொல்லுகிறார்? அந்த இறைவாக்கினர் ஏலி வழியாக என்ன சொல்லுகிறார்? நீங்கள் மனிதர்கள் தோற்றத்தை பார்க்கிறீர்கள், கடவுளோ உங்கள் உள்ளத்தை பார்க்கிறார். நம்முடைய உள்ளம் கடவுளை விட்டு வெகு தொலைவிற்கு சென்று விட்டது. ஏன் நாம் உணர்வதில்லை? மரத்து போன இதயம். எபேசியர் 4:19 சொல்லுகிறது, மரத்து போன இதயம், மந்த புத்தி. அன்பானவர்களே, நாம் கொசுவை வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுவது, நாம் மிக முக்கியமான இயேசுவினுடைய போதனைகள், நீதி, இரக்கம், அவைகளை எல்லாம் பற்றி அவ்வளவு கவனம் செலுத்துவதில்லை. சந்தா கொடுக்கறதுல ரொம்ப முக்கியமான கவனம், காணிக்கையில ரொம்ப முக்கியமான கவனம். அவைகள் தேவைதான். ஆனால் அது மட்டும்தானா குருவனுடைய வேலை? அது மட்டும்தானா திருச்சபையில் இருக்க மக்களுடைய கடமை? நாம் எப்படி இயேசுவை பின்பற்றுகிறோம் என்ற அந்த முறைமைகளை நம்முடைய வாழ்க்கை செயல்பாடுகளிலிருந்து மக்கள் கண்டுகொள்ள வேண்டும். அப்படி கண்டுகொள்ள மாதிரி நம்ம நடக்கலைன்னா நமக்கு ஆண்டவர் சொல்ற பேர் என்ன? வெளிவேடக்காரர்களே, உங்களுக்கு ஐயோ கேடு! சொல்லுவது எனக்கும் தானே. அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவு பலவீனர்களாயினும் கூட எங்களை நீர் அழைத்து தேர்ந்தெடுக்கும் பொழுது அழைப்புக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ எங்களுக்கு ஆற்றலை, ஆவியின் துணையை கொடுக்கிறீர். அதை உணர்ந்து அதை பெற்று அனுபவித்து வாழ எங்களுக்கு வரம் தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.